நண்பா. இப்போ அடுத்த பிளேஸுக்கு வந்து கிளம்பிட்டோம் ப்ரோ. அடுத்து எங்கே போகிறோம்? சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கிளாக் ரூம் மாதிரி ஏதாவது ஒரு ரூம் பார்க்கணும். ரூம் இருந்துச்சுன்னா லக்கேஜ் எல்லாத்தையும் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து ஆகாய ஃபால்ஸ் போகிறோம். அதானே பிளானு. லாக்கர் வந்து எதுக்குன்னா நாங்கள் மேபி இன்னைக்கு ரிட்டர்ன் மறுபடியும் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸ் அப் வந்து கிளம்புறோம். ப்ரோ பேசுகிறோம். அதான் லாக்கர் வந்து எதுக்குன்னா நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்புற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பிளானில் அப்படி தான் இருக்குது. ரூம் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் லாக்கர் வந்துருச்சுன்னா நாங்கள் ஜஸ்ட்டு வந்து பேக்லாம் வச்சுட்டு ஆகாய ஃபால்ஸும் போகலாம்ட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ லக்கீழ தூக்கிட்டு நம்ம 1200 படிலாம் கீழே இதுலேயே வந்து 1200 ஆல்ரெடி எனர்ஜிலாம் போயிடுச்சு ஆயிடுச்சு. ஆமாம். ஓகேன்பா, அவ்வளோதான். இங்கே வந்து கிளம்புறோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கப்பா. ஸ்டே டியூன். ஓகேன்பா, அவ்வளோதான் கிளம்பிட்டோம். எங்கன்னா அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் கிளம்பியாச்சு. எங்களுக்கு இங்கேயே ஓவர் டைம் ஆயிடுச்சுன்னா இங்கேயே ஏதாவது ரூம் எடுப்போம். அப்படி இல்லை நைட் ரைடு ஓகே ஒரு 4-5 மணிக்கெலாம் வந்து எங்களுக்கு இங்கேயே ஒர்க் முடிஞ்சிருச்சு. 4 மணி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு கீழே ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படியே திருச்சி போயிட வேண்டியதான். கிளைமேட்டு வெயில் நல்லா அடிக்குது, கூலிங்கும் இருக்குது. கியா செல்டாஸ் தானே? ஆமாம், செல்டாஸ் ரொம்ப பிடிச்ச வண்டி எனக்கு. நேற்று நமக்கு கிடச்ச மாதிரி ரூம் வந்து கிடச்சிருக்காது வேறு எங்கேயுமே. செம்ம ரூமு. நேற்று நம்ம கிடச்ச மாதிரி ரூமு வேறு எங்கேயுமே கிடச்சிருக்காது. இது உள்ளே தான் சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் செம்ம ரூம். இடத்துல தான் நான் மோட்டை பூச்சின்னு சொன்னேன்ல, அது இதுதான். இதில் தான் மோட்டை பூச்சி எல்லாம் இருக்குது ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து இதில் தான் மோட்டை பூச்சி இருந்துச்சு. அந்த கிளாக் ரூம் மாதிரி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நாங்கள் வந்து கிளாக் ரூம் மாதிரி தேடி பார்த்தோம், எங்கேயுமே வந்து கிடைக்கல. அப்புறம் கவர்மெண்ட் இது இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயும் நாங்கள் வந்து இது பண்ணி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு ரூமில் ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பைக்கிலும் இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். எந்த பைக்லையுமே வந்து லக்கேஜ் இல்லை. ஹெல்மெட்டு அப்புறம் வந்து இந்த கேமரா ஆக்சரிஸ் இது மட்டும் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்ஸ் அப்புறம் இன்னர்ஸு டவல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நேராக வந்து அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபால்ஸ் போகிறோம். ஓகே நண்பா, பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ப்ரோ, அந்த வியூ பாயிண்ட் பேர் என்ன? அது வேறு மறந்து போயிடுது. சீக்குப்பாறை. இதுதான் அந்த சீக்குப்பாறையா? இன்னும் எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் காட்டிட்டு மேலே போயிட்டு காட்டுவோம். பார்த்து கை எடுங்க ப்ரோ. நீங்கள் மேலேயே காட்டிங்க மொத்தம். ஓகே, அவ்வளோ வந்துட்டோம். அடுத்து மேலே போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்கள். இவன் தான் அந்த ஆப்ரேட்டர் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ வந்து சீக்குப்பாறை இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் வந்து கிளம்புறோம். ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து நேராக வந்து ஆகாய ஃபால்ஸ் தான் போகிறோம். வேறு எங்கேயும் வந்து இல்லை. யாராவது வந்து பார்க்குறீங்கன்னா வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவே வந்து ஓவர் மிஸ்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் ஓவராக அடிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வாங்க, வந்துட்டு அப்படியே ஆகாய ஃபால்ஸ் போங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆகாய ஃபால்ஸ் போயிடலாம். மூச்சு வாங்குது, தண்ணி குடிச்சேன். கண்டிப்பாக கொல்லி ஹில்ஸ் மட்டும் வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த வியூ பாருங்களேன். தெரியுதா கோர்போவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த கருசில் ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த பாடு போட்டுட்டு வேறு லெவல் ஃபீலிங் பாடு போட்டுட்டு ஓட்டுனா
அந்த சுகமே சுகம்தான். ಏನು ಬೆಂಡು ಗುರು. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆகாய ஃபால்ஸுக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கோம். ப்ரோ ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து சாகம் அடிக்கிறாங்க இவங்க. நான் இறங்கவே டிக்கெட் வந்து 20 ரூபா வாங்கினாங்க. எங்கே கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. மேலே ஏறி சாப்பிட்ருவோம். இல்லை நிஜமா என்னால் இறங்க முடியாது. நான் சொல்கிறேன் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒன்றா போகிறோம் அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எல்லாரோடய போகும்போது அது தனி ஜாலியாக இருக்கும், தனி ஃபன்னாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். இந்த அவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், வெங்கட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கும்போது இப்படி இந்த ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. படிலாம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, மூச்சு வாங்குது. ஓ நீ ரொம்ப பண்ணுற, என்னால் இறங்க முடியாது நான் சொல்லிட்டேன். போயிட்டு வா, அவ்வளோதான். இப்போ ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். செம்மையாக மூச்சு வாங்குது. ஏறும் போது தான் கஷ்டமாக இருக்குனாங்க, இது இறங்கும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் க்ரௌடு கூட்டம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம், கிட்டே போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
காட்டுறாங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொல்லி ஹில்ஸில் வந்து குளிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் மேலே ஏறி வந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரம். அதுவும் எனக்கும் முடியல, இவருக்கும் முடியல, அவன் சுத்தமாக எனக்கு தான் ரொம்ப முடியல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு காலையிலே வரும்போதே ஒரு மாதிரி தலை சுத்தரமாக ஆச்சு. அதோடு போயிட்டு நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, போய் குளிக்கிறோன்னு சொல்லி குளிச்சு எல்லாமே சேர்ந்து ஒரு வழி ஆக்கிடுச்சு. இப்போ ஒரு மாதிரி வாமிட்டிங்காக வர மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல. இப்போது அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். போயிட்டு லக்கேஜ் வேறு இருக்குது, அதையும் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணணும். ஓகே நண்பா, இப்போ இங்கே கொல்லி ஹில்ஸ் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னா திருச்சி போயிட்டுருக்கோம். வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வரும். ஏன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்மெட் போட மாட்டேன், வெங்கட் போட்டிருக்கான், அப்படியே மாற்றி மாற்றி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே. ஸோ கிளிப்லாம் மாற்றி மாற்றி வருதுன்னு சொல்லி யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. என் பைக்கை ஃபுல்லாக வந்தால் ஓட்டிகிட்டு இருக்கான். எப்போ என்கிட்ட தரப்போனான்னு தெரில. தந்ததுக்கப்புறம் நம்ம பைக்கில் நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ டேரெக்டாக நான் வந்து சமயபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ கொல்லி ஹில்ஸ்லேருந்து நாங்கள் பேக்கேஜ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டு இப்போ வந்து திருச்சி கிளம்பிட்டோம். நம்ம வந்து போகிற வழியில் போயிட்டுருக்கோம். என்னென்னா இப்போ நாங்கள் வந்து மேலே ஏறின ரூட்டில் நாங்கள் வந்து கீழே இறங்கல. இது வேறு ஒரு ரூட்டில் வந்து கூகுள் வந்து கூட்டிகிட்டு போகுது. ரோட்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப காட் ரோட்ஸாக வந்து இருக்குது. ரோட்ஸும் அந்தளவுக்கு சரியில்லை. போதும் போய்கிட்டே இருக்குது. எங்கேயே போய் முடிய போதும் தெரில. ஓகே நண்பா, பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு போல். அது லேண்ட்ஸ்லைட் கிடையாது, முன்னாடி ரோடு இப்படி தான் இருந்திருக்கும் போல். அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு திரும்புன்னு காட்டுது. இங்கிட்டு நான் இங்கே தான் திரும்புவேன். இப்போ ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அங்கே வந்து திரும்புன்னு காட்டுது. நல்லா இருக்குல்ல வியூஸ்லாம். மேலே மூன் தெரியுது, பட் ஆனால் இதில் தெரியாது கண்டிப்பாக. ரைட் அப்படியே கிளம்புங்க. அந்த ஹில்ஸை மட்டும் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. குளிருது வேறு லெவலு. ஹலோ நண்பா, நேற்று நைட் வந்து இங்கே வந்து இது என்ன ஒரு ப்ரோ, இது துறையூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டுனால வந்து வீடியோ வந்து என் பண்ண முடியல. அதனால் நான் வந்து இப்போ நான் வந்து வீடியோ என் பண்ணுறேன். இப்போவும் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். இதுலேருந்து நான் வந்து என் பண்ணி முடிச்சிடுறேன். நேற்று நைட்டு ரைடு வந்து வேறு லெவலில் போச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று ரைடு வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் போச்சு. சடனாக வந்து இந்த அவன் வண்டியில் அவனை மாதிரியே பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ரியர் பிரேக் வந்து பிடிக்கல. ஒரு காட் ரோட்ஸ் நிறையா இருந்துச்சு, ஆஃப் ரோடிங் நிறையா இருந்துச்சு. எந்த கேமராலையும் சார்ஜ் இல்லை. சார்ஜ் மட்டும் இருந்திருந்தா ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துருப்போம். எந்த கேமராலையும் சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு வேறு நேற்று இந்த கொல்லி ஹில்ஸில் மேலே ஏறும்போது ஒரு மாதிரி வாமிட்டிங் செஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மோரா ப்ரோ வந்து வ்ளாக் பண்ணோம் அப்படின்னாரு. அவரோட பிளாக் பண்ண விட்டு நான் பின்னாடி பில்லடாக உட்காந்தேன். அவர் ஓட்டு படுத்து பரட்டினதில் எனக்கு வகுத்து பரட்டிருச்சு. அதனால் வந்து இதுல கொஞ்சம் வயிறு பரட்டிருச்சு. ஓகேப்பா, ரைடு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மறக்காம இவங்க எல்லா சேனலுமே பாருங்க. பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம என் சேனலை பாருங்கப்பா. நான் தான் வந்து இதில் புதுசு ரைடு. அப்படியே நம்ம சேனல்லே இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து 4K வந்து நெருங்க போகிறான். அவனே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவன் வந்து 500 தாண்டி போயிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனுக்கு 1K ஆக்கி விட்ருங்க. அப்படியே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி விட்ருங்க அவனுக்கு. ஓகே நண்பா, பாய் நண்பா.